வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம். முதன்முறையாக ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர். தென்காசியில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாணவிக்கு வழங்கப்பட்ட வீட்டில் முதலமைச்சர் ஆய்வு. வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கக்கூடாது. அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். பாகுபலி ராக்கெட் நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. இஸ்ரோ அறிவிப்பு. விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு தமிழக அரசு வழிகாட்ட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. நாட்டின் மேம்பட்ட பன்முக தாக்குதல் போர் விமான ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணிப்பார் என்று ஜனாதிபதி மாளிகை தெரிவித்திருந்தது. அதன்படி ரஃபேல் போர் விமானத்தில் பயணிப்பதற்காக ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தந்தார். அவருக்கு விமானப்படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்தார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 2023ஆம் ஆண்டு அஸ்ஸாமின் தேஜ்பூர் விமானப்படை தளத்தில் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பயணித்திருந்தார். அவருக்கு முன்பு முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் அப்துல் கலாம் மற்றும் பிரதிபா பாட்டீல் ஆகியோர் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பயணித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தென்காசி சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கழுநீர் குளம் பகுதியில் சாலையோரம் சிலம்பம் சுற்றும் பயிற்சியில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டிருந்தனர். அதனை கண்ட முதலமைச்சர் தானும் காரில் இருந்து இறங்கி சென்று மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து சிலம்பம் சுற்றி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற மாணவி பிரேமாவிற்கு அறிவிக்கப்பட்ட வீட்டின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இதனை அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருசக்கர வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கக்கூடாது என அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் வேலை செய்யும் வட மாநிலத்தவர் எண்ணிக்கை லட்சத்தில் இருந்து கோடியாக மாறி உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து வட மாநிலங்களில் இருந்து வந்தவர்களுக்கு தமிழ்நாட்டின் சூழ்நிலை தெரியாது என்றும் அவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கக்கூடாது எனவும் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். சார், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வடநாட்டுக்கு போறவங்க அங்கேயே நிரந்தரமா தங்கிடுறாங்க. அங்கேருந்து 3 மாசத்துக்கு ஒரு இடம் போறதில்ல. ஆனா பீகார்ல இருந்து வர்றவங்க கோயம்புத்தூர்ல 3 மாசம் வேலை பார்க்கறாங்க, திருப்பூர்ல 3 மாசம் வேலை பார்க்கறாங்க, திருச்சியில 3 மாசம் வேலை பார்க்கறாங்க, திருநெல்வேலியில 3 மாசம் வேலை பார்க்கறாங்க. இப்படி அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். தற்காலிகமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து செல்கின்றவர்கள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை நிரந்தரவாசிகளாக எடுத்துக்கொள்ள முடியும். இவர்கள் தற்காலிகமாக வந்து ஒவ்வொரு இடத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. எனவே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து வரும் 2ஆம் தேதி பாகுபலி ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய ராணுவத்திற்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் பாகுபலி என்று அழைக்கப்படும் CMS-03 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுகிறது. சுமார் 4400 கிலோ எடை கொண்ட இந்த CMS-03 என்ற ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்டு செயற்கைக்கோளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏவுதளத்தில் இருந்து முந்தைய நடவடிக்கைகளாக ராக்கெட் கடந்த 26ஆம் தேதி ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணி கவுண்டவுன் நவம்பர் 1ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது இந்திய நிலப்பரப்பு உட்பட பரந்த கடல் பகுதியிலும் சேவைகளை வழங்கும் என்று கூறப்படுகிறது. விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு தமிழக அரசு சிறந்த தொழில்நுட்ப திட்டங்களை உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
தமிழகத்தில் தற்போது விவசாய பணிகளில் பெரும்பாலான பொறியியல் படித்த இளைஞர்கள் விவசாய பணியில் ஆர்வம் காட்டி அவர்களது பூர்வீக நிலங்களை கொண்டும் விலைக்கு நிலங்களை வாங்கியும் மற்றும் குத்தகைக்கு நிலங்களை எடுத்தும் விவசாயம் செய்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தன்னார்வ முயற்சியில் ஈடுபடுகின்ற இளைஞர்களுக்கு தமிழக அரசின் வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் கால்நடைத்துறை சார்பில் ஆதரவு அளித்து முறையான வழிகாட்டுதலும் இருந்தால் இளைஞர்கள் விவசாயத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்து லாபகரமாக பொருளாதாரத்தை பெற்று வருங்காலத்தில் பல இளைஞர்களை விவசாய தொழிலுக்கு கொண்டு வர முன்னோடிகளாகவும் தமிழகத்தில் விவசாயம் நீண்ட காலம் நிலைத்திருக்கவும் வழிவகை செய்வார்கள் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதற்காக இளைஞர்களால் வேளாண்மை மேம்பாட்டு திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை தமிழக வேளாண்மை துறை கூட்டுக்குழுவாக செயல்பட்டு விவசாயத்தில் ஈடுபடும் இளைஞர்களின் ஆர்வத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் ராமதாஸ் தனது அறிக்கையின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிக்கனம் கடைபிடிப்போம், சேமிப்போம், சிறப்பாக வாழ்வோம் என உலக சிக்கன தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் உலக சிக்கன நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன் என்ற வள்ளுவரின் திருக்குறளை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவர் சேமிக்கும் தொகையானது முதுமையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பினையும் அளிப்பதாக கூறிய முதலமைச்சர் ஆடம்பர செலவுகளை குறைத்து வரவுக்குள் செலவு செய்து சிக்கனமாக வாழ பழகிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாழ்க்கை சிறப்பாக அமைய அனைவரும் சிக்கனமாக செலவு செய்து சேமித்திடவும் அருகிலுள்ள அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கை தொடங்கிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் மசிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே மோன்தா புயல் கரையை கடந்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மோன்தா புயலாக வலுவடைந்தது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்றது. தொடர்ந்து மோன்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகில் தீவிர புயலாக கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் மசிலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவின் தெற்கே நர்சார்பூருக்கு அருகே நள்ளிரவில் மோன்தா புயல் கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் காவல்துறை சோதனையின் போது 64 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அதனை தடுக்கும் நடவடிக்கையாக செவ்வாயன்று 2500க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனை அடுத்து போலீசார் பதில் தாக்குதலின் போது 4 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 64 பேர் பலியாகினர். இதனைத் தொடர்ந்து 81 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீசார் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு இடையே நடந்து வரும் தாக்குதலின் போது 42 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த பெண் பயணியை பாதுகாப்பு படைவீரர் காப்பாற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஈரோடு ரயில் நிலையத்தில் உள்ள 3வது நடைமேடையில் இருந்து சென்னை சென்ட்ரல் செல்லும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 9 மணி அளவில் புறப்பட்டது. அப்போது அவசரமாக ஓடி வந்த 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஓடும் ரயிலில் ஏற முயன்றுள்ளார். ஆனால் திடீரென கால் தவறி அந்த பெண் கீழே விழுந்து ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கி தொங்கியபடி சென்றார். அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் ஜெகதீசன் துரிதமாக செயல்பட்டு அந்த பெண் பயணியை காப்பாற்றியுள்ளார். இதனால் அந்த பெண் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார்.
பின்னர் அந்த பெண் பயணிக்கு பாதுகாப்பு படை வீரர் ஜெகதீசன் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். இந்நிலையில் பெண் பயணியை பாதுகாப்பு படை வீரர் காப்பாற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஈரோடு திண்டல் வேலாயுத சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஈரோடு திண்டல் மலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வேலாயுத சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வந்தனர். இதனை அடுத்து நேற்று முன்தினம் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதில் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்தார். விழாவின் ஒரு பகுதியாக நேற்று திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேலாயுத சுவாமியின் உற்சவ சிலைகளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவில் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையில் வேலாயுத சுவாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமணமான பெண்களுக்கு மஞ்சள் கயிறும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் உள்ள குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாயூரநாதர் ஆலயத்தில் உள்ள குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் 7ஆம் திருநாளை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக மாயூரநாதர் ஆலயத்தில் சிவனிடம் இருந்து வேலை பெற்ற முருகன் சூரபத்மனை வதம் செய்தார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து 4 மாட வீதிகளில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அப்போது பொதுமக்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பாண்டு மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டதால் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் சுமார் 2,50,000 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்ய வேண்டி இருந்த நிலையில் தற்சமயம் மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 2 லட்சம் நெல் மூட்டைகள் திறந்த வெளியிலும் தார்பாய் கொண்டு மூடப்பட்டு கிடக்கிறது. மேலும் புதிதாக கொள்முதல் செய்ய வசதி இல்லாததால் விளைவித்த நெல்மணிகள் சாலைகளில் கொட்டி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மாவட்டம் முழுவதும் சுமார் 2 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதாகவும் திறமையற்ற மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளால் தான் தேக்கம் ஏற்பட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் மிகப்பெரிய அளவில் தேக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அரசு பெரியார் மாவட்ட மருத்துவமனையில் பாதுகாப்பான கருக்கலைப்பு, சட்டப்பூர்வமான கருக்கலைப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள அரசு பெரியார் மாவட்ட மருத்துவமனையில் உலக பாதுகாப்பு கலைப்பு தினம் 2025ஐ முன்னிட்டு மாவட்ட சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் பாதுகாப்பான கருக்கலைப்பு, சட்டப்பூர்வமான கருக்கலைப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தலைமை மருத்துவர் மருதவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுகாதார பணிகள் மாவட்ட இணை இயக்குனர் டாக்டர் பானுமதி, மாவட்ட குடும்ப நலம் துணை இயக்குனர் டாக்டர் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு தேவையற்ற கருத்தரிப்பை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தாய்மார்களுக்கு விளக்கம் அளித்தனர். அப்போது கருவுற்ற பெண்கள் கருக்கலைப்பு செய்ய அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகி சட்டப்பூர்வ மருத்துவரிடம் ஆலோசனைகள் பெற வேண்டும். குழந்தை திருமணத்தை தடுத்தல் குறித்தும் சிறுமிகள் தவறான பாதைக்கு செல்லாமல் பெற்றோர்கள் கண்காணித்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பூந்தமல்லி தொகுதிக்கு உட்பட்ட நத்தம்பேடு பகுதியில் உள்ள நத்தம்பேடு ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டா இல்லாத பகுதிகள் என்பதால் அதிகாரிகள் தங்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என உறுதியளித்தார்.
இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு முகாமில் தங்க வைத்து நிவாரண உதவிகளை வழங்கவும் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நத்தம்பேடு பகுதியை பொறுத்தவரை ஏரியில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். அவர்களை கணக்கெடுத்து மழைக்கு பின்னர் பட்டாவுடன் மாற்று இடத்தில் குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். கவர்மெண்ட்ல பட்டா கொடுக்க சொல்றேன், சரியா? பக்கமா ஆனா ரொம்ப தள்ளி கொடுக்கணும். நியர்பை என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல நான் இங்க பக்கமா உங்களுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு வில்லேஜ்ல பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இப்போ மட்டும் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மண்டபத்தை பார்த்து தங்க வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவை பாத்திரம் நைட் அங்கே போய் தங்கிக்கோங்க. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் தேவைன்னா ஏதாவது எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே மண்டபம் ஏதாவது ஒரு ப்ரைவேட் மண்டபத்தை பிடிங்க கொடுத்து இமீடியட்டாக நைட்டில் வந்துடாதீங்க. இல்லை நாங்கள் பெரிய மண்டபமாக பார்த்து கொடுக்க நீங்கள் அங்கேயே இப்போ வேணா ஏதாவது ட்ரெஸ் தேவைன்னா கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெடியாக இருங்க. நான் ஒரு ஆட்டோ இல்லை வேன் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அரசு உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியதால் பள்ளி மாணவர்கள் அவதி அடைந்துள்ளனர். கரம்பக்குடி அடுத்த பல்லவராயன் பத்தை ஊராட்சியில் அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பள்ளியில் 35க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு பள்ளிக்கு செல்லும் சாலை தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் குண்டும் குழியுமாக மாறி மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்கிறது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் பெரிதும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் பள்ளி மாணவர்கள் தடுக்கி விழுந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் சாலையை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு உயர்நிலை பள்ளி உள்ளது. அதில் 356 குழந்தைகள் அதில் படித்து கொண்டு வர்றாங்க. அதில் ரோடு சாலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் ஏகப்பட்ட கோரிக்கையை வச்சுருக்கோம். எல்லா இடத்துக்கும் யாருக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. 2012 தார் சாலை அமைக்கப்பட்டது. அது அதுக்கப்புறம் அது ரொம்ப இப்போ காலமாக மழை பெய்ந்ததுனால அந்த ரோடு சாலையெல்லாம் அப்படியே தண்ணி பள்ளம் குழியாக இருக்குது. அதை மாவட்ட ஆட்சியாளரும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையில் எடுத்துக்கொண்டு இதை எங்களுக்கு ரோடு சாலையை முறையாக அமைச்சு தரமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் அதிகரித்து 89,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 135 ரூபாய் உயர்ந்து 11,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 1080 ரூபாய் உயர்ந்து 89,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 166 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,66,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஜமைக்காவை சூறையாடிய சக்தி வாய்ந்த மெலிசா சூறாவளியால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கரிபியன் தீவுகளில் உள்ள ஜமைக்காவை மெலிசா புயல் கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த நூற்றாண்டின் மிக பெரும் சூறாவளி என்றும் 174 ஆண்டுகளில் இல்லாத தாக்கத்தை மெலிசா புயல் ஏற்படுத்தும் எனவும் கூறப்பட்டது. 5ஆம் நிலை கொண்ட புயலாக வலுப்பெற்ற மெலிசா மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஜமைக்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை தாக்கி பெரும் மழையையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூறாவளிக்கு ஜமைக்காவில் 3 பேரும் ஹைதியில் 7 பேரும் பலியாகியுள்ளனர். ஜமைக்கா முழுவதும் இடைவிடாது பெய்து வரும் கனமழை மற்றும் சூறாவளியால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரமே இல்லை. தகவல் தொடர்புகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சூறாவளியின் பாதிப்புகள் குறித்து பேசிய அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரூ ஹோலண்ட்ஸ், வரலாற்றில் மிகவும் பயங்கரமான சூறாவளியாக மெலிசா பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது போன்ற 5ஆம் வகை புயலால் எங்கள் நாடு மட்டுமல்ல எந்த கட்டமைப்பும் தாங்காது எனவும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம். முதன்முறையாக ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர். தென்காசியில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாணவிக்கு வழங்கப்பட்ட வீட்டில் முதலமைச்சர் ஆய்வு. வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்க்கக்கூடாது. அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல்.
பாகுபலி ராக்கெட் நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. இஸ்ரோ அறிவிப்பு. விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு தமிழக அரசு வழிகாட்ட வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.